எம்என் பாய்ஸ் நடத்தும் முதலாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம். போன வருஷம் பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா பண்ணியாச்சு. இந்த வருஷமும் சிறப்பா பண்ணணும். ஆமா, கண்டிப்பா ஆப்போசிட் டீமை விட சிறப்பா பண்ணணும். நம்ம வருஷம் வருஷம் வள்ளி கும்மி தான் புக் பண்றோம். இந்த வருஷம் டிஃப்ரெண்டா வேற ஏதாவது பண்ணலாம். ஆமா, டிஃப்ரெண்டா பண்ணணும். இந்த வருஷம் ஆப்போசிட் டீம் வள்ளி கும்மி தான் போட போறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கரகாட்டம் புக் பண்ணலாம். நீ கரகாட்டம் எதுக்கு புக் பண்ண சொல்றேன்னு எனக்கு தெரியும். நீ மூடு. இந்த வருஷம் ஆப்போசிட் டீம் 10 அடியில சிலை எடுக்க போறாங்க. அப்ப நம்ம 12 அடியாவது எடுத்தாதானே நமக்கு கெத்து. நம்ம கேங்கில எல்லாத்துக்கும் 5000 தலைக்கு போட்டிருக்கு. எல்லாரும் கொடுத்துருங்க. 5000க்கு நாங்க எங்க போவோம்? மச்சா, இந்த தடவை சிலைக்கு ஸ்பான்சர் பண்ணுடா. சிலைக்கு பவுன்சரா வேணா வர்ற, ஸ்பான்சர் பண்ண ஒண்ணும் இல்ல. சாமிய பாத்துக்க பக்கத்திலே உட்காந்துக்கிற மச்சான். சாமிய பாத்துக்கவா இல்ல சாமிய பாக்க வரவங்கள பாக்கவா எனக்கு தானே தெரியும். மச்சா, மைக் செட் என்னோட கண்ட்ரோல்டா. மைக் செட்ல சாமி பாட்டு மட்டும் போடணும். அதை விட்டு சாமிய பாக்க வர உன்னோட ஆளுக்கு பாட்ட போட்ட உன்னை கொண்டே போடுவேன். விநாயகர் சதுர்த்தி வசூல் கொடுங்கண்ணா. இந்தாப்பா 10 ரூபா. பெருசா 10 அடி வச்சுங்கப்பா. இந்த 10 ரூபாய்க்கு கண்டிப்பா 20 அடியே வச்சிடலாம்ண்ணா. பாட்டி, விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கு செலவு வைக்கிறோம். வசூல் கொடுங்க பாட்டி. இந்தாப்பா 5 ரூபா. மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் போடுவீங்களா? இந்த 5 ரூபாய்க்கு கண்டிப்பா போட்டலாம். அண்ணா, விநாயகர் சதுர்த்திக்கு வசூல் கொடுங்கண்ணா. கொடுக்க ஒண்ணும் இல்ல, கொழுக்கட்டை திங்க வேணாம் வர. தாத்தா, விநாயகர் சதுர்த்தி வசூல் கொடுங்க தாத்தா. விநாயகர் சதுர்த்தி எப்ப கொண்டாட ஆரம்பிச்சார்கள் தெரியுமா? இல்ல எதுக்காக கொண்டாடுகிறோம் தெரியுமா? தப்புதான். உங்க வீட்ல யாராவது இருக்கீங்களா? விநாயகர் சதுர்த்தி வசூல் கொடுங்க. வீட்ல யாரும் இல்லப்பா. அப்ப நீங்க யாருங்க? நான் இந்த வீட்டு ஓனர்ப்பா. அப்ப ஓகேக்கா. யாரா கார்ல? விநாயகர் சதுர்த்திக்கு வசூல் நீயா கொடுத்தா வரலாறு, நாங்களா வாங்கினா தகராறு. மச்சா, போலீஸ்ரா சிக்குனா செதச்சிருவாங்கடா. டீ கடைக்காரனே அவங்க வந்து கேட்டா எம்என் பாய்ஸ் 12 அடியில சிலை எடுக்க போறேன்னு சொல்லிருங்க. எவங்க வந்து கேட்டா? அட எவனும் கேட்க மாட்டாயா, நீயா யாரையாவது கூப்பிட்டு சொல்லி. மச்சான், தலைவர் ஸ்டைல் விநாயகர் மச்சான். அண்ணா, இதோட விலை எவ்வளவு அண்ணா? தம்பி, இதான்பா ட்ரெண்டிங். இதோட பிரைஸ் 30,000. அண்ணா, இந்த சிலையை நாங்களே எடுத்துக்கிறோம். கொஞ்சம் அமௌண்ட் பத்தல, இந்த பைக் வச்சுக்கிட்டு கொடுங்கண்ணா. எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா சோத்துல விஷம் வச்சிருவாரா? இன்னைக்கு காப்பு கட்டு 3 நாளைக்கு சுத்த பத்தமா இருக்கணும், இல்லனா சாமி குத்தமாயிரும். அப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க. என்னது 3 நாளைக்கா? மச்சான், ஒரு வழியா சிலைய கொண்டு வந்தாச்சு. இனிமே ஊருக்குள்ள அலப்பறைய மட்டும் பாரு. மச்சான், ஆளை கூப்பிடு மச்சான். புன்னகை அரசியை போல் இல்லாம இருக்கலாம், ஆனால் புழுங்கல் அரிசியை போல் இருக்கும். புவனா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். இன்னைக்கு ஊர்வலத்தில நம்ம டீமா இல்ல ஆப்போசிட் டீமா பாத்துக்கலாம். அடிச்சு கொளுத்து மாப்ள. இன்னைக்கு சிலைய கரைக்கிறோம், அப்புறம் குடிக்கிறோம். கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். இப்ப வெடிக்கிற வெடி பக்கத்து ஊருக்கு கேட்கணும். போய் வெடிய வெய் மச்சா. இந்த நாய்க்கு கண்ணு வேற தெரியாதே. விநாயகரோட தும்பிக்கை வேணா கரையலாம் மச்சா, ஆனா அவரு மேல வச்ச நம்பிக்கை குறையாது மச்சா.